சரி, ஓகே, வில் ஸ்டார்ட் கைஸ். வெல்கம் டு திஸ் சிசிஎன்ஏ பூட் கேம்ப். இது வந்து செகண்ட் பூட் கேம்ப். ஆல்ரெடி ஒரு பூட் கேம்ப் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்தில் கண்டக்ட் பண்ணோம். தட் வாஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ். அண்ட் இந்த பூட் கேம்ப் வந்து ஃபுல்லாக தமிழில் தான் இருக்க போகுது. இந்த நெக்ஸ்ட் 13 to 15 செஷன்ஸ் ஆகும் இந்த எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே தமிழில் தான் எடுக்க போகிறேன். ஸோ தமிழ்னா அஃப்கோர்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் இங்கிலீஷும் இருக்கும், ஏன்னா நம்ம ஃபுல்லாக தமிழ் எடுக்க முடியாது. ஸோ என்னென்ன இன்னைக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ இன்னும் நமக்கு 13 to 15 கிளாஸஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஏன்னா இந்த 20 ஹார்ஸ் ஆஃப் கண்டென்ட் தான் இது. ஸோ இந்த 20 ஹார்ஸ் இந்த 20 டாபிக்ஸ் இருக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சம்வேர் அரவுண்ட் ஒரு 13 to 15 செஷன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ என்னைக்கு என் டேட்னு எனக்கு இன்னும் ஷோராக தெரியல. அஃப்கோர்ஸ் இட் வில் பி April 26 இப்போதைக்கு பிளான் பண்ணபடி. ஸோ ஒரு வேளை அதுக்குள்ள நம்மளால் முடிக்க முடியல அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், என்னன்னா இந்த டாப்பிக்ல டிஸ்கஸ் பண்ணி இந்த பூட் கேம்ப்ல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். சிசிஎன்ஏன்றது ஒரு பெரிய சர்டிஃபிகேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேஷன். சிசிஎன்ஏ பற்றி ஃபுல்லாக சொல்ல முடியாது இந்த கோர்ஸில். இது பூட் கேம்ப் தான், பேசிக்ஸ் தான் டீச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதில் என்னென்னலாம் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன், எதெல்லாம் பேசிக்காக கவர் பண்ண போகிறேன் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன லேப் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் அதுக்கப்புறமா இந்த செஷன் முடிச்சிடலாம். நாளையிலேருந்து நம்ம மோர் டெக்னிக்கலாக வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ்லாம் இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டீச் பண்ணும்போது கூட ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட் லாஸ்ட் உங்கள் டவுட்ஸ்லாம் வந்து நீங்கள் கேட்கலாம். அண்ட் இது ஒரு பெரிய மீட்டிங்கு, ஆல்மோஸ்ட் 350 கிட்ட இருக்கீங்க மீட்டிங்கில். நம்ம குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க, அரௌண்ட் 800 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் எப்பவுமே ஒரு இவ்வளோ பிக் க்ரௌட் இருக்கும்போது எல்லாரும்லாம் வந்து லைவ் கிளாஸஸ் ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு. அந்த ரீசனுக்காக தான் நான் ரெக்கார்டிங்ஸும் பண்ணுறேன். பட் ரெக்கார்டிங்ஸ் இருக்குன்றதுனால அந்த அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் கிளாஸஸ் மிஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் லாஸ்ட் டைம் பூட் கேம்ப் ரன் பண்ணும்போதும் இதே தான் ப்ராப்ளம் வரும். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட் டே வந்து ஒரு 400 கிட்ட ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் எவ்ரிடே அதோட கவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நடக்காமல், பிகாஸ் லைவ் கிளாஸ் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ரெக்கார்டட் செஷன்ஸ்ன்றது உனக்கும் எனக்கும் எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இருக்காது, ஜஸ்ட் நீ வீடியோ பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால ரெக்கார்டிங்ஸ் நான் கொடுக்குறேன், பட் ரெக்கார்டிங்ஸ் இருக்குன்ற அட்வான்டேஜ்க்காக நீங்கள் கிளாஸஸ் மிஸ் பண்ணக்கூடாது. ரெக்கார்டிங்ஸ் எப்போ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னா, ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, என்னால் கிளாஸஸ் ஜாயின் பண்ண முடியல, அந்த மாதிரி செஷன், அந்த மாதிரி டைமில் மட்டும் அன்றைக்கி கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஹேவ் தட் இன் மைண்ட். லைவ் செஷன்ஸ் தான் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். எனக்கும் வந்து அந்த த கவுண்ட் ரைட் வி ஹேவ் அரௌண்ட் 350 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ இந்த கவுண்ட் டிக்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். எவ்ரிடே கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் ஆக தான் செய்வாங்க, அது ஜென்ரலாக நடக்கும் தான். ஏன்னா ஃப்ரீ பூட் கேம்ப்னு சொல்கிறப்போ ஃபர்ஸ்ட் நாள் எல்லாரும் வருவாங்க, அடுத்தடுத்த டேஸ் அஃப்கோர்ஸ் அந்த கவுண்ட் குறைய தான் செய்யும். பட் ஐ ட்ரை டு வி ஆல் ஹேவ் டு கான்ட்ரிபியூட். ஸோ நீங்கள் எல்லாருமே டெய்லி செஷன்ஸ் ஜாயின் பண்ணணும், மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும். ஓகே, சரி, வில் ஸ்டார்ட் கைஸ். ஸோ இந்த செஷன் வந்து நான் பவர் பாயிண்ட்டோ இல்லை வந்து ஸ்லைட்ஸு இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. என்னோட ஜென்ரல் வே ஆஃப் டீச்சிங். சில பேர் ஆல்ரெடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மீட்டிங்கில் இருப்பீங்க. சில பேர் என்னோட அகாடமிக் ஐவிஸ்க்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேசிக்காக நான் எப்படி டீச் பண்ணுவேன் அப்படின்றது. ஸோ பவர் பாயிண்ட்டோ ஸ்லைட்ஸோ அதெல்லாம் எதுவுமே போட போகிறதே கிடையாது. ஸோ இதுதான் உங்கள் முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் ஒயிட் போர்டு. ஓகே, இந்த ஒயிட் போர்டில் ஐ வில் பி ஜஸ்ட் ட்ராயிங். ஓகே, நான் வந்து வரைஞ்சி தான் எல்லாமே நடத்துவேன். ஸோ எதெல்லாம் வந்து தேவையோ அது எல்லாமே வந்து என்னோட ஒயிட் போர்டில் நான் வரைஞ்சி டீச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் வில் பி பெட்டர். சும்மா பவர் பாயிண்ட்டோ ஸ்லைட்ஸோ போட்டுட்டு அதை படிச்சுட்டை விட இந்த மாதிரி நம்ம இன்ட்ராக்டிவாக பசங்களுக்கு ஒரு ஒயிட் போர்டில் டீச் பண்ணோம்னா பசங்களும் கொஞ்சம் கவனிப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இன்னைக்கு கிளாஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் டு நெட்வொர்க்கிங்னு போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டாபிக். பட் அது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி ஓரியன்டேஷன் ஒரு டாபிக் போட்டிருக்கணும். ஸோ தட் ஷுட் பி த டாபிக் நம்பர் 1. அது நான் இங்கே போடல. பட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போது ஓரியன்டேஷன் தான். ஸோ என்னென்னலாம் நீங்கள் படிக்க போறீங்க அப்படின்றது இந்த கிளாஸில். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்ட்ரடக்ஷன் டு நெட்வொர்க்கிங் இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த லிங்க் தான். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண எல்லா பசங்களுக்கும் சிலபஸோட லிங்க் அமைச்சிருப்போம் வாட்ஸ்அப்பில். ஓகே, அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 20 hours டைம் ஆகும், 20 to 25 hours கிட்ட ஆகும். ஸோ வில் சி. ரைட், எதையுமே வந்து நான் இனிஷியலாக கமிட் பண்ணிக்க முடியாது. நான் டீச் பண்ண தான் அது தெரியும். அண்ட் மோரோவர் நீங்கள் எவ்வளோ டவுட்ஸ் கேட்குறீங்க, அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த டாபிக்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்ட்ரடக்ஷன் நெட்வொர்க்கிங், ஓஎஸ்ஏ மாடல், நெட்வொர்க் டிவைசஸ், இது எல்லாமே இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து வில் கம்ப்ளீட் வித் கான்செப்ட் கால் NAT பேசிக்ஸ். ஓகே, சரி. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருந்திருக்கும், கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, யார் இந்த கோர்ஸை படிக்கலாம் அப்படின்றது. ஓகே, அண்ட் ஆல்ரெடி வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே வந்து மல்டிபிள் பிளேசஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, யாரெல்லாம் வந்து நெட்வொர்க்கிங் படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் நெட்வொர்க்கிங் படிக்க போகிறேன், எனக்கு முன்னாடி ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டேன்னா எதுவுமே தெரிஞ்சிருக்க தேவையில்லை. நீ நார்மலாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஒரு பையன் நெட்வொர்க்கிங் படிக்கணும் இல்லை கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, யார் வேணாலும் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணலாமா இல்லை ஃபைனல் இயரில் ஜாயின் பண்ணலாமா, இப்போ எனக்கு வந்து வயசு 35 ஆகுது, இப்போ ஜாயின் பண்ணலாமான்னா எந்த கண்டிஷனுமே கிடையாது. யார் வேணால் இப்போ வேணால் படிக்கலாம்.
ஸோ இது ரொம்ப பேசிக்காக சின்ன பசங்களுக்கு கூட தெரியிற மாதிரி தான் இந்த கான்செப்ட்ஸ் இருக்கும். எனக்கு முன்னாடியே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட நாலேஜ்லாம் இருக்குமான்னு கேட்டேன்னா தேவையே இல்லை. உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் நாலேஜும் தேவையில்லை. கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அண்ட் தென் எவ்ரிடே கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். ஒரு கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோஸ் பார்க்கணும். அண்ட் தென் கிளாஸ் அட்டன் பண்ணுறது வீடியோஸ் பார்க்கறது மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் கோர்ஸ். ஓகே, சிசிஎன்ஏ அப்படின்னாலும் இல்லை சிசிஎனோட பேசிக்ஸ் ஆஃப் பூட் கேம்ப்னாலும் அது ப்ராக்டிக்கலாக இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி ப்ராக்டிக்கல் கோர்ஸ். ஜஸ்ட் ஓகே. ஸோ அது ஒரு ப்ராக்டிக்கல் கோர்ஸ் தான். அதனால வந்து நீங்கள் எல்லாமே வந்து நம்ம லேப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால பெட்டர் நம்ம என்னெல்லாம் இங்கே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லேப்ஸில் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே வந்தீங்கன்னா தான் கிளாரிட்டி இருக்கும். அது நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நீங்கள் லேப்ஸ் இல்லாமல் லேப்ஸ் பண்ணி பார்க்காம அடுத்த கிளாஸஸ் வரும்போது இட் வில் பி டெஃபினெட்லி இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ கைஸ். ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹஸ் பீன் ஆன்சர்ட். ஸோ யாரெல்லாம் படிக்கலாம்னா யார் வேணால் படிக்கலாம். இதில் வந்து நீங்கள் தான் படிக்கணும், நான் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த கண்டிஷனும் கிடையாது. இன்ட்ரெஸ்டாக இருக்க எந்த பசங்க வேணால் படிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்போமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் சர்டிஃபிகேட் வில் பி இஷ்யூடு. ஸோ ஒன்ஸ் இந்த பூட் கேம்ப் போனதுக்கப்புறமா என்னோட ஜூம் மீட்டிங்கில் எனக்கு அந்த அனாலிசிஸ் இருக்கும். எத்தனை பேர் வந்து லைவ் கிளாஸஸ் வந்திருக்காங்க, எத்தனை பேர் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துருக்காங்கன்னு. இதை வச்சு நாங்களே வந்து ஒரு அனாலிட்டிக்ஸ் பண்ணி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிளாஸஸ் அட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்சனலாகவே வந்து வில் சென்ட் தெம் தி சர்டிஃபிகேட்ஸ், ரைட்? ஸோ சர்டிஃபிகேட் வேணும்னா இது நீ லைவ் கிளாஸ் அட் பண்ணணும், இல்லைனா வந்து ரெக்கார்டட் செஷன்ஸ் பார்க்கணும். அண்ட் மோரோவர் லைவ் கிளாஸும் நீ ரொம்ப ரெகுலராக மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் உனக்கு கிடைக்காது, ரைட்? ஸோ அட்லீஸ்ட் ஒரு 15 கிளாஸஸ் இருக்குன்னா அதில் ஒரு நீ 10 to 12 கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கணும். அண்ட் பேலன்ஸ் கிளாஸஸ் நீ ரெக்கார்டிங்கில் பார்த்துருக்கணும். ஸோ 100% இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வில் பி ஏபிள் டு get the certificate. ஸோ சர்டிஃபிகேட் அஃப்கோர்ஸ் இஷ்யூ பண்ணுவோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. பேசிக்காக நீங்கள் இங்கே படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் வந்து லேப்ஸ். ஓகே, லேப்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஓரியன்டேஷன். ஸோ லேப்ஸ் பண்ணி பார்க்கணும் எல்லாருமே. அண்ட் நான் சொன்ன மாதிரி என்னோட சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த மீட்டிங்கில் இருக்கீங்க. என்னோட ஐவி வந்திருப்பீங்க, இல்லைனா ஓல்டு ஸ்டூடெண்டாக இருப்பீங்க. நம்ம லேப் செட்டப் எப்படி இருக்கணும், இட்ஸ் கோயிங் டு பி வர்ச்சுவல் லேப். நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்ல இருந்து என்னோட லேப்ஸில் லாகின் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்து அதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து சிஸ்கோ பாக்கெட் ட்ரேஸ்னு ஒரு அப்ளிகேஷன், அடுத்த அப்ளிகேஷன் என்ஜி லேப்ஸ். ஸோ அந்த லேப்ஸ் பற்றி நான் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான். அண்ட் அதை தாண்டி வந்து ரெக்கார்டட் செஷன்ஸ் அஃப்கோர்ஸ் நான் கொடுப்பேன். அது உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ரெக்கார்டிங்ஸ் வில் பி ப்ரொவைடட். ஸோ எவ்ரிடே ஆஃப்டர் தி கிளாஸ் இஸ் ஓவர், ஓகே, ரெக்கார்டிங்ஸ் வந்து I'll upload and I'll share that link to you guys. ஸோ நீங்கள் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுறேன். யூடியூப்லேயே நீங்கள் அந்த ரெக்கார்டட் செஷன்ஸை பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் அகெயின் ஹேவ் திஸ் இன் மைண்ட், ரெக்கார்டிங்ஸ் இருக்கிறதுனால லைவ் கிளாஸஸ் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, எஸ். ஸோ அதான். ஸோ நம்ம இன்னைக்கு ஓரியன்டேஷன் என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றது இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாபிக் என்னென்ன எக்ஸாக்ட் டேட்டில் வரும்னு எனக்கு தெரியலடா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ட்ரடக்ஷன் நெட்வொர்க் ஓய்சி மாடல் ஒரு டே போகும், நெட்வொர்க்கிங் டிவைசஸ் இந்த டாபிக் ஒரு டே போகும். ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லா டாப்பிக்குமே வந்து ஒரு 12 to 15 டேஸ்க்குள்ளே 13 to 15 டேஸ்க்குள்ளே வி கேன் கம்ப்ளீட். ஓகே, சரி. ஸோ எஸ், அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே கப்புள் ஆஃப் திங்ஸ். உங்கள் ரெக்கார்ட் செஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா என்ஜி ஆப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ரெக்கார்ட் செஷன் பார்த்துக்கலாம். இல்லைனா ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னா யூடியூப்லேயே நான் அப்லோட் பண்ணிடுறேன். யூடியூப் சேனல் ஒன்று ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணோம், அதுலேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கெட் இட் ஃப்ரம் என்ஜி ஆப். நெட்வொர்க்கிங் ஆப் இருக்குது, இல்லைனா யூடியூப்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து அபவுட் தி லேப்ஸ். ஓகே, எப்படி அந்த லேப் இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரி, அஃப்கோர்ஸ் நீங்கள் இங்கே படிக்க போகிற எவ்ரி டாபிக், ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 2-3 கிளாஸ் இல்லை ஒரு 2 கிளாஸ் சொல்லலாம். அது மட்டும் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருக்கும், பிகாஸ் அந்த ஃபண்டமெண்டல் கொடுக்கறதுக்காக. ஸோ கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 லெட்ஸ் சே அது வந்து தியரியாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரம் கிளாஸ் 3 டில் த லாஸ்ட் கிளாஸ். ஓகே, இது எல்லாமே ப்ராக்டிகல்ஸ் தான். ப்ராக்டிக்கல்னால் நான் தியரி டீச் பண்ணுவேன். தியரி பார்ட் வில் பி டாட் ஃபர்ஸ்ட், தியரி, அண்ட் தென் அதுக்கப்புறமா லேப்ஸ் பண்ணுவோம். ஸோ நான் டீச் பண்ணும்போது நான் தியரி டீச் பண்ணுவேன் உனக்கு, அதுக்கப்புறமா அதில் நானே லேப் பண்ணி காட்டுவேன். ஓகே, ஸோ நீ என்ன பண்ணணும்னா மேபி நான் கிளாஸ் டீச் பண்ணும்போதே அந்த லேபை நீ நோட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ரெக்கார்டட் செஷன்ஸ் நான் கொடுத்தக்கப்புறமா இந்த ரெக்கார்டட் செஷன்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது ரெக்கார்டட் செஷன்ஸில் நீ லேப்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த லேப் வந்து நீ தனியாக பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி வந்து 90% ஆஃப் த டாபிக்ஸ் தட் வி கேன் டிஸ்கஸ், ரைட்? இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலாக தான் இருக்க போகுது. ஸோ கிளாஸ் 1 and 2 தாண்டி மற்ற எல்லா கிளாஸஸுமே வந்து ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் அந்த லேப் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லேப்ஸுக்கு வந்து பேசிக்காக 2 சாஃப்ட்வேர் நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்று வந்து சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர். இது இனிஷியலாக கொஞ்சம் கிளாஸ் கூட இல்லை, ஒரு கிளாஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம் சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர். இது ரொம்ப பியூட்டிஃபுல் அப்ளிகேஷன். ஏன்னா நான் வந்து நெட்வொர்க்கிங் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் படித்தேன். அண்ட் லேட்டர் இப்போ என்கிட்ட கிளாஸஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாக்கெட் ட்ரேசர் அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு 2 கிளாஸஸ்க்கு தான். அண்ட் சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்ளிகேஷன். பட் அதை விட அட்வான்ஸ்ட் அப்ளிகேஷன் வி ஹேவ் விச் இஸ் என்ஜி லேப்ஸ். ஓகே,
அந்த NG லேப்ஸோட ஆக்சஸ் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அது எப்படி லேப் ஆக்சஸ் வாங்குறது அப்படின்றது எல்லாமே வந்து I'll just explain you guys, don't worry. சரி. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் பற்றி நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிப்பேன் பேசிக்காக. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு பெருசாக புரியாதுடா, பட் தட்ஸ் ஓகே. நீங்கள் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு 2 தியரி கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் லேப் எப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேனோ அந்த டைம்லேருந்து நீங்களும் லேப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் தட் டைம் உங்களுக்கு இது ரொம்ப கிளியராக புரியுற மாதிரி இருக்கும். ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம நெட்வொர்க்கிங் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நெட்வொர்க்கிங் தான் படிக்க போகிறோம். ஸோ சிசிஎன்ஏ என்ன? சிசிஎன்ஏ அதோட ஃபுல் ஃபார்ம் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிசிஎன்ஏ இட்ஸ் நத்திங் பட் எக்ஸாமினேஷன் ஆர் சர்டிஃபிகேஷன் சொல்லலாம். யார் அதை கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா சிஸ்கோன்னு ஒரு கம்பெனி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க ரொம்ப பெரிய கம்பெனி நெட்வொர்க்கிங் ஃபீல்டில். எப்படி நம்ம மைக்ரோசாஃப்ட், கூகுள் அந்த மாதிரி பெரிய கம்பெனி சொல்கிறோமோ அந்த மாதிரி சிஸ்கோன்ற ஒரு கம்பெனி அவங்க வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் பேர் தான் சிசிஎன்ஏ. ஸோ சிசிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட். ஓகே, சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட். ஓகே, ஸோ இந்த ஐடி சர்டிஃபிகேஷன் சொல்லலாம், இல்லை ஒரு எக்ஸாம்னு சொல்லலாம். அந்த எக்ஸாம் தான் நம்ம பசங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா சிசிஎன்ஏ ஒரு எக்ஸாம் எழுதி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சர்டிஃபிகேஷனோட கம்பெனிஸ்க்கு போய் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவாங்க. இல்லை நிறைய பேர் இன்டர்வியூ ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களே வந்து இந்த சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரொமோஷன் வாங்குவாங்க. அந்த மாதிரி இட்ஸ் வெரி பாப்புலர் சர்டிஃபிகேஷன் இன் ஐடி இண்டஸ்ட்ரி when it comes to நெட்வொர்க்கிங் ஃபீல்டு. ஓகே, நெட்வொர்க்கிங்கில் சிஸ்கோன்றவங்க ரொம்ப பெரிய கம்பெனி. ஓகே, இப்போ நம்ம நெட்வொர்க்கிங் தான் படிக்க போகிறோம். பட் நம்ம நெட்வொர்க்கிங் படிக்கும்போது கான்செப்ட்ஸ் படிச்சக்கப்புறமா அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த சிசிஎன்ஏ அப்படின்ற இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு தியரி, இந்த சிசிஎன்ஏ இஸ் ஆல் அபவுட் தியரி இருக்கும். ப்ளஸ் அதை லேபை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு சிஸ்கோ கொடுத்துருக்க அப்ளிகேஷன் தான் வந்து சிஸ்கோ பாக்கெட் ரேசர். நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இது ரொம்ப பேசிக்காக இருக்கும். இல்லை நீங்கள் இதுலையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ விச் எவர் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ கைஸ், நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னோட இந்த NG லேப் சாஃப்ட்வேர் தான், ஒரு NG லேப் பிளாட்ஃபார்ம் தான். அதை பற்றி நான் சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம் ஆச்சு. இந்த கிளாஸஸ் படித்தா நான் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. என்னோட ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே அவங்க சிசிஎன்ஏவை நாலேஜ் மட்டும் தான் கெயின் பண்ணுவாங்க. அவங்க அந்த சர்டிஃபிகேஷன் எடுக்க மாட்டாங்க. ரைட், அண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்காது. ஸோ சிசிஎன்ஏ ஒரு எக்ஸாம் தான். பட் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஓகே சிசிஎன்ஏ நீ படிச்சிருந்தா போதும், அது நாலேஜ் இருந்தால் போதும், நீ எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பாஸ் பண்ண தேவைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓகே தியரிட்டிக்கலாக நாலேஜ் இருக்கா உனக்குன்னு மட்டும் கேட்டுட்டு இன்டர்வியூ எடுத்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ மோஸ்ட்டாக இந்த பூட் கேம்பில் காலேஜ் பசங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீ செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ ஃபைனல் இயரோ கூட முடிச்சிருக்கலாம். ஸோ சிசிஎன்ஏ கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் நெட்வொர்க்கிங் டொமைனில் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ரைட், ஒன்றும் முடிஞ்சால் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் சர்டிஃபிகேஷன் எழுதிக்கோங்க. இல்லைனா வந்து ஜஸ்ட் தியரட்டிக்கலாக நாலேஜபிளாக மட்டும் படிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேஷன் எழுதுனா கூட இட்ஸ் ஓகே. ரைட், அந்த சிசிஎன்ஏ நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து பெரிய கோர்ஸ், கிட்டத்தட்ட 100 hours ஆகும் எனக்கு அதை எடுக்கிறதுக்கு. அந்த 100 hours ஆஃப் கோர்ஸை ரொம்ப ஷார்ட்டாக ஷ்ரிங்க் பண்ணி தான் இந்த பூட் கேம்ப் நம்ம ரன் பண்ணுறோம். ஓகே, ஸோ சிசிஎன்ஏ பேசிக்ஸ்ன்றது 100 hours கோர்ஸை 20 hours நான் நடத்த போகிறேன். ஸோ அப்போ ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து எனக்கு என்னன்னே தெரியாது, நெட்வொர்க் என்னன்னே தெரியாது அப்படின்ற பையன் நெட்வொர்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் கேன் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்தராக இந்த 20 hours படிச்சக்கப்புறம் உண்மையாகவே இந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் நெட்வொர்க்கிங் என்னோட டொமைனாக சூஸ் பண்ணுறன்ற பசங்க நீங்கள் இன்னும் ஃபர்தராக வந்து நெட்வொர்க்கிங்கை வந்து ஃபுல்லாக படிக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் சிசிஎன்ஏ கோர்ஸை ஃபுல்லாக படிச்சிக்கலாம். நீ ஒன்று என்கிட்ட படிக்கலாம், இல்லை நீ வெளியே கூட போய் படிச்சுக்கலாம், இல்லை யூடியூப்ல படிக்கலாம், யூடெமியில் படிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பூட் கேம்ப் இஸ் நிறைய பசங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங் ஒரு ஃபீல்டு இருக்குது, அதில் நிறைய பேர் என்ட்ரு ஆகலாம், அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குன்னு தெரியாமல் போயிடுது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பூட் கேம்ப் ரன் பண்ணி உங்களுக்கு ஒரு 15 days கிளாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்து பசங்களுக்கு லேப் ஃப்ரீயாக கொடுத்து ஓகே நெட்வொர்க்கிங் ஒரு டொமைன் இருக்குடா, அதில் ட்ரை பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ப்ரோக்ராமிங் மட்டுமே போகணும்னு அவசியம் இல்லை, ப்ரோக்ராமிங் வரலன்னா நெட்வொர்க்கிங் இஸ் வெரி குட் பிளாட்ஃபார்ம் டு லேர்ன் அப்படின்றது தான் வந்து சொல்கிறது தான். ஸோ அதனால தான் வந்து யூஸ்வலாக 1 or 2 hours செஷன் வச்சா நம்ம நெட்வொர்க்கிங் ஃபுல்லாக நடத்த முடியாது. அதனால ஒரு பூட் கேம்ப் மாதிரி போட்டு ஒரு 20 hours ஆஃப் கிளாஸ் எடுத்து அந்த பையனுக்கு வந்து நெட்வொர்க்கிங் கொஞ்சம் பெட்டராக புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸோ எஸ் திஸ் திங். ஸோ நான் சொன்ன மாதிரி பாக்கெட் ரேசர் அப்ளிகேஷன் ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். நம்ம நெட்வொர்க்கிங் படிக்கும்போது அஃப்கோர்ஸ் நமக்கு நெட்வொர்க்கிங் டிவைசஸ்லாம் வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸ் பார்த்தோன்னா ரொம்ப பாப்புலர் டிவைஸ் ரவுட்டர்னு சொல்லுவாங்க, அது ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. இந்த டிவைஸ்லாம் வந்து நம்ம இந்த கிளாஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு ரவுட்டர்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பார்த்துருப்பீங்க தூரத்துலேருந்து. பட் அந்த ரவுட்டருக்குள்ளே எப்படி போயிட்டு கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ரவுட்டர் இருக்குது, ஸ்விட்ச் இருக்குது, ஃபயர் வால்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து நெட்வொர்க்கிங் டிவைசஸ். இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிவைசஸ் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ ரவுட்டரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து 10 lakhs வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 10 lakhs பேசிக் ரவுட்டர் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்க ரவுட்டரை வந்து கம்பேர் பண்ணாத. உங்கள் வீட்டில் நான் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் வச்சுருக்கேன், இல்லை இப்போ இந்த கிளாஸ் வந்து வைஃபைல கனெக்ஷனில் தான் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ரவுட்டர் இருக்கும், அது ஜியோவோ ஏசிடியோ ஆட்லோ வாட் எவர் இட் இஸ். அந்த ரவுட்டரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2000 rupees தான் இருக்கும். வீட்டில் இருக்க ரவுட்டர்ஸ் அவ்வளோதான், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப பேசிக் சீப்பான ரவுட்டர்னு வச்சுக்கோங்க. பட் இண்டஸ்ட்ரி லெவலில் இப்போ அவங்க காலேஜோ யூனிவர்சிட்டியோ ஹாஸ்பிட்டல்ஸோ ஐடி கம்பெனிஸ் வெரெவர் இட் இஸ் நிறைய டிவைசஸ் இருக்கும் பார்த்தியா. அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் நம்ம இந்த 2000 rupees ரவுட்டர் வாங்கி இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்க முடியாது.
அப்போ அங்கே வந்து நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸ் வேணும். அப்போ அந்த டிவைஸோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 lakhs கிட்ட இருக்கும். அப்போ 10 lakhs அதாவது பேசிக் ப்ரைஸ் ஆஃப் ரவுட்டரே வந்து 10 lakhs அப்படின்னா நம்ம வந்து நெட்வொர்க்கிங் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் நம்ம கிட்ட வந்து ஒரு 10 ரவுட்டராக தேவைப்படும். ஸோ 10 ரவுட்டர்ஸ் இருந்தாலும் நெட்வொர்க்கிங்கே கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும். அந்த அதே மாதிரி ஸ்விட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 lakh கிட்ட இருக்கும். இது பேஸ் ப்ரைஸ் நான் சொல்கிறது எல்லாமே பேஸ் ப்ரைஸ் தான் சொல்கிறேன். ஸோ ரவுட்டரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 lakhs ஸ்டார்ட் ஆகி அப் டு crores வரைக்கும் கூட இருக்குது. ஆப்ஷன் ரவுட்டர் அப் டு 5 crore rupees அந்த காஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 10 lakhs மீன் 1 lakhல ஸ்டார்ட் ஆகி 25 lakhs வரைக்கும்லாம் வந்து ஸ்விட்சஸோட காஸ்ட் இருக்குது. ஃபயர் வால்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது காஸ்ட்டே பேசிக்காகவே வந்து 50 to 60 lakhsல இருக்கும். இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டிவைசஸ். இந்த எக்ஸ்பென்சிவ் டிவைஸ்லாம் வந்து ஒரு நெட்வொர்க்கிங் கற்றுக்கணும்னு நினைக்கும் போது இந்த எக்ஸ்பென்சிவ் டிவைசஸ் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால நம்ம பசங்களால யாராலையும் ரவுட்டோ ஸ்விட்சோ ஃபயர்வாலோ வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 years பேக் நான் சிசிஎன்ஏ படிக்கிற டைம்லேருந்தே சொல்கிறேன். நான் வந்து 2011 தான் வந்து சிசிஎன்ஏ படிக்க ஆரம்பித்தேன். 2013 நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்எஸ்என்னு ஒரு காலேஜ் இருக்குது சென்னையில் தான். ஸோ எஸ்எஸ்என் பாஸ்ட் அவுட் இந்த இயர் 2013. ஸோ நான் தேர்ட் இயரில் 2011 இருக்கும்போது சிசிஎன்ஏ படிக்க ஆரம்பித்தேன். அப்போலேருந்தே அதுக்கு முன்னாடிலேருந்தே வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து வந்துருச்சு. ஸோ சிஸ்கோ பாக்கெட் ரேசர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் நான் சொன்னேன்ல. ஸோ இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா அந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸ்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வாங்கி படிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ காஸ்ட்டாக இருக்குது. நம்ம வாங்கணும்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட காசு இருக்காது. ஸோ அதனால் சிஸ்கோ என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாங்க. இந்த அப்ளிகேஷன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். யாரும் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனோட பெருசாக புரியாது உங்களுக்கு இப்போ. பட் எனிவே இந்த அப்ளிகேஷனில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இது இன்னும் என்ஜி லேப்ஸ் இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதில் இங்கே இருக்கு பாரு, இதெல்லாம் தான் ரவுட்டர். ஸோ பேசிக்காக பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு மாடல். அண்ட் இது என்ன ரவுண்டாக இருக்குன்னு கேட்டால் இந்த ரவுண்டாக இருக்கிறது ரவுட்டோட ஐகான் மாதிரி. எப்படி நம்ம வந்து பிசிக்கு இப்படி ஒரு ஐகான் வச்சிருக்கோம், இது பிசியோட ஐகான் நமக்கு தெரியும்ல. ஸோ அதே மாதிரி ரவுட்டருக்கு வந்து ஒரு ஐகான் இருக்குது. அந்த ஐகான் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐகான். அதே மாதிரி ஸ்விட்ச்னு ஒரு டிவைஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம லேட்டராக பார்ப்போம் ஆஃப்கோர்ஸ் கிளாஸில். இது ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக் கிளாஸ்ன்றதுனால ரொம்ப நான் டீப்பாக போகல. இது ஸ்விட்சோட ஐகான். இப்போ இந்த ரவுட்டரோ ஸ்விட்சோ பிசியோலாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஃபிசிக்கலாக உண்மையாக வாங்கணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால சிஸ்கோ என்ன பண்ணுறாங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறேன், அதுலேருந்து நீங்கள் பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் வச்சு நம்ம கொஞ்சம் நெட்வொர்க்கிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ தட் வந்து இனிமேல் நெட்வொர்க்கிங்கை வந்து தியரட்டிக்கலாக நம்ம காலேஜில் படிச்சிருக்கோம், அது ரொம்ப போரிங்காக இருக்கும். நானுமே வந்து காலேஜ் படிக்கும்போது தியரட்டிக்கல் நெட்வொர்க்கிங் இருந்தது. அதெல்லாம் வந்து போரிங், அது ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும். எனக்குமே காலேஜில் படித்த நெட்வொர்க்கிங் பிடிக்கவே இல்லை. அண்ட் நம்ம அதை தாண்டி வந்து இந்த சிசிஎன்ஏ மாதிரி கோர்சஸ் ஏதாவது எடுத்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்போ தான் உண்மையாகவே அந்த நெட்வொர்க்கில் என்ன நடக்குது, உண்மையாக அந்த கம்ப்யூட்டர்ஸ் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரவுட்டரில் ஒர்க் பண்ணுவோம், கான்ஃபிகர் பண்ணுவோம், கமாண்ட்ஸ் டைப் பண்ணுவோம், இதெல்லாமே நிறைய இருக்குது இதில். ஸோ நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நெட்வொர்க்கிங் படிக்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தியரட்டிக்கல் நெட்வொர்க்கிங் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது எனக்கு பெருசாக பிடிக்கல. பட் வேறஸ் நான் நெட்வொர்க்கிங்கை ப்ராக்டிக்கலாக அந்த சிசிஎன்ற கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் பிலீவ் மீ, இண்டஸ்ட்ரியில் நெட்வொர்க்கிங்கான ஓப்பனிங்ஸ் நிறையவே இருக்குது. ஆனால் நம்ம பசங்க பெருசாக அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகிறதில்ல. ஏன்னா எல்லாருமே ப்ரோக்ராமிங் மட்டும் தான் ஒரே ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு அதுக்குள்ளேயே போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த நெட்வொர்க்கிங் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்கும், வேகன்சிஸும் வந்து நிறைய இருக்குது. ஸோ டிமாண்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்மு. இது லேட்டராக ஒர்க் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லா டிவைஸுமே இருக்கும். உனக்கு வேணும்னா வந்து சர்வர் எடுத்துக்கலாம். ஓகே, லேப்டாப் என்ன ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன டிவைஸ் தான் உனக்கு வேணுமோ அதெல்லாம் இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு கேபிள் கூட இருக்குது பாரு, இந்த கேபிள் வச்சு இப்படி வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு கேபிள் வச்சு இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேபிள் வாங்கி தான் கனெக்ட் பண்ணுறது பதிலாக உண்மையான கேபிள் வாங்கி கனெக்ட் பண்ணுறது பதிலாக ஸோ பாக்கெட் ரேசர்லேயே ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜஸ்ட் என்னோட நெக்ஸ்ட் ஒரு 3 weeks என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் ஐ மேக் யூ கைஸ் நெட்வொர்க் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, பட் அதுதான் மெஜாரிட்டியே மிஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் 850 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க குரூப்பில். எனக்கு தெரிஞ்சு கடைசி கிளாஸ் வர்றது பார்த்தோன்னா ஒரு 200 எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே பெரிய விஷயம் தான். ஸோ 200 விட கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா தட் இஸ் வாட் த லாஸ்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு லாஸ்ட் பூட் கேம்ப் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, 1000 கிட்ட இருந்தாங்க குரூப்பில். பட் ட்ராவல் பண்ணது பார்த்தா கொஞ்சம் கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ட்ராவல் பண்ணுவாங்க டில் லாஸ்ட். பட் எனிவே ஸ்டில் நிறைய பசங்க ரெக்கார்டட் செஷன்ஸ்லாம் பார்க்குறாங்க. வில் சி, நெட்வொர்க்கிங் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் கைஸ். நான் அது ஃப்ரீயாக டீச் பண்ணுறது தான் இந்த நெக்ஸ்ட் 3 weeks ஆஃப் செஷனும். நீ எங்கேயுமே போய் தேவையில்ல, வீட்டில் இருந்து உங்கள் ஃபோன்லேருந்து ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் அட்டன் பண்ணு, ரெக்கார்டிங்ஸ் பார்த்து லேப்ஸ் பண்ணிப்பாரு, அவ்வளோதான். as simple as that. ஓகே, சரி நான் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ பாக்கெட் ரேசர் பார்த்தாச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு பாக்கெட் ரேசர் பார்த்தோன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 2 கிளாஸ் ஒர்க் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வரைக்கும் இருக்க பாரு, ஒர்க்கிங் ஆன் சிஸ்கோ iOS, இதில் கிரியேட்டிங் தி ஃபர்ஸ்ட் லேப் ஆன் சிஸ்கோ பாக்கெட் ரேசர் அப்படின்னு இருக்கு பார்த்தியா. ஸோ இது வரைக்கும் சொல்லலாம். மேபி 10 டாபிக்ஸ் வரைக்கும் நம்ம பாக்கெட் ரேசர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இருக்க எல்லா டாபிக்ஸுமே என்ஜி லேப்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது என்கிட்ட. இது நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது என்ஜி லேப்ஸ். இதை கிளிக் பண்ணனா யூ கேன் see that it takes you to
பிளாட்ஃபார்ம் லைக் திஸ். ஸோ சில பேரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இது. இது வந்து ஒரு வெப்சைட் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது, எங்களோட லேப் வெப்சைட்டு. ஸோ இங்கே படிக்கிற எல்லா பசங்களுமே வந்து இந்த லேபில் தான் மோஸ்ட்லி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ லாகின் பண்ணுறேன், எப்படி இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி நான் லேப் ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே ஐ டெல் யூ, டோன்ட் வரி. ஓகே, சரி. இப்போ வந்து நான் லேப்ல லாகின் பண்ணிட்டேன். ஓகே, லாகின் பண்ண உடனே என்ன ஆகும்னா, உங்களுக்கு அதாவது இந்த பூட் கேம்ப் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ஜி ஃப்ரீ லேப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் டிஸ்பிளே ஆகும். அந்த ஃப்ரீ லேப்ஸ்குள்ளே போனீங்கன்னா சிசிஎன்ஏ பூட் கேம்ப் ஒன்று இருக்கு பாருங்க. அதே மாதிரி பாலோ ஆல்டோ பூட் கேம்ப் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அது ஃபயர் வால், அந்த மாதிரி நிறைய பூட் கேம்ப்ஸ் ரன் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சிசிஎன்ஏ பூட் கேம்ப்குள்ளே போயிட்டு இதுக்குள்ள உங்களுக்கு இவ்வளோ எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட 13 லேப்ஸ் இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து நம்ம இந்த செஷனில் பண்ண போகிறது தான். ஓகே, அது கிளிக் ஆன் த ஃபர்ஸ்ட் லேப். இதை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த டாபிக் பேர் வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்ன, ரவுட்டிங்னா என்னன்னு பார்த்துட்டு, ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்னன்ற ஒரு லேபை பார்த்துட்டு அப்புறமா ஜஸ்ட் கிவ் மீ மினிட். ஓகே, ஸோ இந்த லேப் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேபோட பேர் வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங் டூ ரவுட்டர்ஸ்ன்றது. சி வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இப்போ பாக்கெட் ட்ரேசருக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தா, பாக்கெட் ட்ரேசர்ன்றது ஒரு சிமுலேட்டர் தான். பட் இது வந்து ஒரு வர்ச்சுவலைஸ்டு பிளாட்ஃபார்ம். இப்போ நான் இந்த டிவைஸ் ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன்னா நமக்கு ஒரு மிஷின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வர்ச்சுவல் என்விரான்மெண்ட், நிறைய பேர் வர்ச்சுவல் பாக்ஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பசங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து வர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம். ஓகே, தெரியாத பசங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இந்த லேப்குள்ளே போவீங்க, ஒரு பிசி மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், இல்லை ரவுட்டர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணி அந்த ரவுட்டர் ஸ்டார்ட் ஆகிடும். திருப்பி அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு அந்த ரவுட்டர் ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பிசிஸில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கிளாஸஸ் முடிஞ்சக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ண போகிற எல்லா லேப்ஸுமே இந்த பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, அண்ட் இதுக்கு நான் ஏதாச்சும் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஸோ சிஸ்கோ பேக்கேஜ் அப்ளிகேஷன் சிஸ்கோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் வந்து என்ஜி லேப்ஸ், அது நான் மெயின்டைன் பண்ணுற ஒரு லேப் பிளாட்ஃபார்மு, அந்த பிளாட்ஃபார்மும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் வரைக்கும்னா அப் டு 100 hours வரைக்கும். ஓகே, 100 hours வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஸோ எப்படி ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கப்புறமா நான் இப்போ பண்ணுற மாதிரியே இந்த லேப்குள்ளே போயிட்டு இந்த டிவைஸ் தான் நீங்கள் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, கிளியர். ஸோ அண்ட் இது ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே என்னோட கிளாஸில் படிக்கிற எல்லா பசங்களுமே சிசிஎன்ஏ பசங்களாக இருக்கட்டும், இல்லை ஃபயர் வால் போகிற பசங்களாக இருக்கும், சைபர் செக்யூரிட்டி, வாட் எவர் கோர்ஸ் தே கம் ஃபார், அவங்க அஃப்கோர்ஸ் இந்த லேப் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாக்கெட் ட்ரேஸ்ன்றது இனிஷியல் டேஸ் வரைக்கும் தான், கொஞ்ச நாள் வரைக்கும் தான், ஒரு 2-3 கிளாஸஸ் வரைக்கும். அதுக்கப்புறமா அவங்க தேல் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் பிளாட்ஃபார்ம். ரைட், இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த பூட் கேம்ப் செஷனில் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. பட் எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து நான் இந்த பூட் கேம்ப் செஷன் 3 weeks தான் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த லேப்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மேபி யாராச்சும் இப்போவே லேப் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு டாக்குமெண்டேஷன் அட்டாச் பண்ணுறேன் இன்றைக்கி குரூப்பில், அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் முக்கியமாக என்ன பண்ணணும்னா, இந்த டிவைஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ ஸ்டாப் பண்ணலன்னா இங்கே லேப் ஹவர்ஸ் இருக்குது பார்த்தியா, இங்கே காட்டும் உங்களுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது. அந்த ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ டிவைஸை நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஸோ 100 hours தான் இருக்குது. ஸோ அதனால் 100 hours வரைக்கும் தான் நீங்கள் லேப் ஆக்சஸ் பண்ண முடியும். கிளியர். ஸோ இதான் நம்ம லேப் இந்த 2 பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் சில பேருக்கு சில கொஷின்ஸ் இருக்கும், இந்த லேப் யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த பாக்கெட் ட்ரேசர் அப்ளிகேஷனோ, இல்லை இந்த என்ஜி லேப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என் லேப்டாப்க்கு ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கணுமா, என் லேப்டாப் பவர்ஃபுல்லாக இருக்கணுமா, அது i5 ப்ராசஸரா இல்லை i3 ப்ராசஸரா, எதில் ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று சொல்லணும்னா என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பேசிக்காக அவங்க வச்சிருக்கிறது கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஓகே, நம்ம அம்மா லேப்டாப் எப்படி எவ்வளோ பேசிக்காக இருக்கோ அந்த கான்ஃபிகரேஷன் அதுவே போதும். இப்போ உனக்கு தெரியும் உன் லேப்டாப் ரொம்ப பேசிக்காக இருக்கா இல்லை கொஞ்சம் பவர்ஃபுல் கான்ஃபிகரேஷனான்றது. ஓகே, ஸோ கவர்மெண்ட் லேப்டாப் நீ கம்பேர் பண்ணிக்கோ. ஸோ கவர்மெண்ட் லேப்டாப்பும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதுவே போதும். இல்லை கவர்மெண்ட் லேப்டாப்போட பெட்டர் கான்ஃபிகரேஷன் இருக்குன்னா அது மோர் தென் என்ன, அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள், அது ரொம்ப ரொம்ப ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ் தான். அண்ட் நீங்கள் என்ஜி லேப்ஸ் கூட நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து என் சர்வரில் தான் ஒர்க் ஆகுமே தவிர உங்களோட லேப்டாப் ரொம்ப பேசிக்காக இருந்தாலே போதும். ஓகே, ஸோ நான் சொன்னல ரொம்ப சிம்பிளாக கவர்மெண்ட் லேப்டாப்பில் நம்ம கிளாஸஸை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த கிளாஸஸ் எல்லாமே. நீங்கள் எதுக்குமே பவர்ஃபுல் லேப்டாப் நான் வாங்க போகிறேன், நான் கிளாஸஸ் கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 20,000-30,000 இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரைட், அதை விட வந்து உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங்காக இருக்க லேப்டாப்பே வந்து ஏதாவது கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே, ஸோ வந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம லேபில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் லேப்டாப் இஸ் சஃபிஷியன்ட் தான். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்போ நம்ம லேப் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் டு நெட்வொர்க்கிங் எடுக்கலாம். அப்புறம் OSI மாடல்லாம் என்ன அப்படின்றது நாளைக்கு எடுத்துடுறேன். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 3rd டேலேருந்து, ஸோ டே 3லேருந்து நான் லேப்ஸ் பண்ணி காட்டுவேன். ஃபஸ்ட்டு பேக்கெட் ரைஸில் ஒர்க் பண்ணலாம், அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரம் டே எல்லா கிளாஸஸுமே அஃப்கோர்ஸ் வந்து நமக்கு லேப்ஸ் இருக்கும். ஸோ அன்னையிலேருந்து நீங்கள் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணால் மட்டும் பத்தாது, லேப்ஸும் பண்ணி பார்க்கணும். ஸோ சின்ஸ் இது நமக்கு எவ்ரிடே கிளாஸஸ் இருக்க போகிறது அப்படின்றதுனால
நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணீங்கன்னாலும் அடுத்த நாள் உங்களுக்கு கஷ்டமாயிடும், ரைட்? அப்படியே நீ வந்து லேப் ப்ராக்டிஸ் பண்ணாமல் 2 கிளாஸ் 3 கிளாஸ் வந்துட்டேன்னா ஒரு வீக்கெண்ட் வரும்போது எல்லா லேப்ஸும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடு. இல்லைனா அகெயின் நீ கன்டினியூ பண்ண முடியாது. ஏதோ ஹானஸ்ட்டாக நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க இந்த மீட்டிங்கில். ஒரு வேளை ஒரு 2 கிளாஸ் நீ மிஸ் பண்ணுற, இல்லை ஒரு 2 கிளாஸ் வந்து வெறும் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுற, லேப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா தேர்ட் டே அன்றைக்கி உனக்கு கண்டிப்பாக கொஞ்சம் புரியாது. தேர்ட் டே புரியாமல் கிளாஸஸ் வரும்போது ஃபோர்த் டே அஃப்கோர்ஸ் ஒன்றுமே புரியாது, ரைட்? அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் தி பெஸ்ட் வே டு கீப் யூ என்கரேஜ்டு அப்படின்னா அந்த லேப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதால மட்டும்தான். ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதே வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங்காக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா உன்னை இங்கேயே வந்து உட்கார வச்சு லேப் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். பட் இது ஆன்லைன் செஷன், இவ்வளோ பெரிய க்ரௌடு கூட நம்ம அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ யூ கெய்ஸ் டேக் யூர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. லேப்ஸ் வந்து எப்போல்லாம் பண்ணி பார்க்க முடியும் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். அப்போ தான் நெட்ஒர்க்கிங் பிடிக்கும். ஓகே, நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்டாக இந்த பூட் கேம்ப் அட்டன் பண்ணுற பசங்க நிறைய பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக தேடிட்டு இருக்கீங்க, இல்லை ப்ரோக்ராமிங் எனக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அப்படின்னு இருக்கீங்க. நெட்ஒர்க்கிங் இஸ் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, பட் அதை நம்ம நல்லா படிக்கிறதுக்கு உங்களுக்கு அஃப்கோர்ஸ் வந்து இதுக்கான டெடிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் நம்ம கிளாஸ் வந்து அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஈவினிங் 6:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 6:30னா 6:30 or 6:35 மேக்ஸிமம் 6:40க்கு ஸ்டார்ட். ஓகே, ஸோ எல்லாம் 6:30க்கு ஆர்கனைஸ் பண்ண முடியலன்னா 6:40க்கு வில் ஸ்டார்ட் அண்ட் 8 o'clock மோஸ்ட்லி முடிச்சிருவேன். இல்லை சம்டைம்ஸ் 8:15 வரைக்கும் கூட கிளாஸஸ் போகும். ஸோ லெட்ஸ் சே 8 வில் ஃபிக்ஸ் as 8. சம்டைம்ஸ் 8:15 வரைக்கும் கூட கிளாஸஸ் போகலாம், டிபெண்டிங் ஆன் த டாபிக். ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கிறதுக்கு 10-15 மினிட்ஸ் அதிகமாகலாம். ஸோ இப்போ 8:15 வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் வி கேன் ரிப்பீட் திஸ் ஃபார் 13 to 15 கிளாஸஸ் அண்ட் ஒன்லி ஆன் மண்டே டு ஃப்ரைடே. ஸோ சாட்டர்டே சண்டே நானுமே பிஸியாக இருப்பேன், ரைட்? அதனால சாட்டர்டே சண்டே நம்ம கமிட் பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே ரெக்கார்ட் செஷன்ஸ் பார்த்துட்டு லேப்ஸ் வந்து பார்க்கறதுக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மண்டே டு ஃப்ரைடே அலோன் வில் மீட். நாளைக்கு அஃப்கோர்ஸ் ரம்ஜான், அதனால நாளைக்கு வந்து கிளாஸஸ் வந்து நம்ம கால் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஃபெஸ்டிவல் அன்னைக்கு பசங்க பிஸியாக இருப்பாங்க. ஓகே, அதனால் நமக்கு தெரியாது அந்த நாளைக்கு கிளாஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இன்னைக்கு வெனஸ்டே கரெக்டாக? ஸோ இன்னைக்கு வெனஸ்டே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ ஃப்ரைடே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே அஃப்கோர்ஸ் பிரேக்கு. அதுக்கப்புறம் மண்டே அன்னைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கும், ரைட்? ஸோ அன்னையிலேருந்து மோஸ்ட்லி எந்த பிரேக்கும் இருக்காது இன் பிட்வீனில். அதுலேருந்து ஒரு 2 வீக்ஸ் இல்லை 2.5 வீக்ஸ் வரைக்கும் நம்ம ரெகுலராக கிளாஸஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் திங். ஸோ இதுதான் நம்ம ரெகுலராக நம்மளோட கிளாஸோட டைமிங்ஸ் இருக்கும். ஓகே, சரி, ஐ திங்க் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் செஷன் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். இப்போ சர்டிஃபிகேட் நான் கொடுப்பேன். நான் இப்போ வந்து I'll just enable the chat options. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அந்த டவுட்ஸை நம்ம போய் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த செஷன் ரொம்ப லைட்டாக வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப நான் இப்போவே போயிட்டு வாட் இஸ் நெட்ஒர்க்கிங், வாட் இஸ் OSI மாடல் அப்படின்னு டீச் பண்ணி ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் யூ கைஸ் அப்செட். ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இந்த கிளாஸ் மட்டும் நீங்கள் இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வில் கெட் இன் தி டெக்னிக்கல் டாபிக்ஸ். ஓகே, ஸோ நான் இப்போ சாட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறேன். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கேட்டுக்கலாம். அண்ட் முக்கியமாக நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் கிடையாது, நான் மெக்கானிக்கல் பையன், இல்லை வந்து நான் வேறு ஏதோ டொமைனில் இருக்கேன், நான் இது படிக்கலாமான்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி நெட்ஒர்க்கிங் யார் வேணால் படிக்கலாம். ஓகே, என்கிட்ட வர நிறைய பசங்க பார்த்தோன்னா வந்து நான் ஐடி பசங்க தான் என்கிட்ட படிக்கிற பசங்களாம். ஸோ எதிரவங்க இசி இல்லை மெக்கானிக்கல் அந்த மாதிரி நிறைய பசங்க படிக்கிறாங்க. ஸோ யார் படிக்கணும் யார் படிக்க வேணான்றதுலாம் இல்லை. நீ டெடிக்கேட்டடாக படிக்கிற அப்படின்னா அஃப்கோர்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் உனக்கு பிடிக்கும். அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீ நெட்ஒர்க்கிங் உனக்கு நல்லா வர ஆரம்பிச்சுன்னா நீ அந்த ஃபீல்ட்லேயே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, அதான். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லேபோட ஃப்ரீ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை நான் வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வந்து இதில் சொல்கிறேன், குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து எடுத்து எப்படி ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்றும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஐ எனேபிள் தி சாட் ஆப்ஷன் ரைட் நவ். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வெயிட். ஓகே, ஸோ இப்போது சாட் ஆப்ஷன் நீங்கள் எல்லாருமே கூட சாட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மற்றவங்க என்ன டவுட்ஸ் கேட்குறாங்கன்றது உனக்கும் தெரியும். ரெக்கார்டிங்ஸில் சாட் வராதுன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங்கில் வெறும் ஒரு ஸ்க்ரீன் மட்டும் தான் வரும், சாட் வராது. யா, ஸோ எனி டவுட்ஸ் ப்ளீஸ். சாட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியாச்சு, நீங்கள் கேட்கலாம் உங்கள் டவுட்ஸ். ஓகே, நிறைய கொஷின்ஸ் வருது, நான் ஒன்றுனா ஆன்சர் பண்ணுறேன். என்ஜி ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் போயிட்டு ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப் ஸ்டோர்லேயோ நெட்ஒர்க் கீக்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வேணா காட்டுறேன் உங்களுக்கு. play.google.com போகிறேன். ஜஸ்ட் நெட்ஒர்க் கீக்னு சர்ச் பண்ணுவோம்.
ஓகே. ஸோ இதுதான் என்னோட ஆப்பு அண்ட் என்னோட பேர் பவுன்ராஜ். நீங்கள் மீட்டிங்கில் பார்த்துருப்பீங்க என் பேர். ஸோ இந்த ஆப் தான்டா. ஸோ இதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இதில் நிறைய கோர்சஸ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஆப்பை நான் டெவலப் பண்ணதுக்கான மெயின் ரீசனே என்கிட்ட படிக்கிற பசங்க ப்ரௌசர்லேருந்து வீடியோ பார்க்கலாம். யூடியூப்ல அப்படியே அப்லோட் பண்ண முடியாது. யூடியூப்ல இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் தான் யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். பட் என்னோட ஆக்சுவல் சிசிஎன்ஏ கிளாஸஸோ இல்லை ஃபுல் பெய்ட் ப்ரோக்ராம்ஸ் தான் யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் பசங்க பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, வேறு அங்கே போய் அவங்க பார்க்கலாம். ஃபோனில் அவங்க வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த ஆப் டெவலப் பண்ணுது. ஓகே. ஸோ நீங்கள் மேபி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது லினக்ஸ் பேசிக்ஸ் இதெல்லாம் இருக்குது பாரு. ஸோ இதில் ஜாப்ஸும் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன் பிட்வீனில் நீங்கள் ஏதாவது வீடியோ பார்க்குறீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு குவிஸ் மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது பேசிக்காக ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் ஆப் மாதிரி. ஸோ நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஸோ ரெக்கார்டட் செஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாங்களா. ஸோ அது பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்பயே கூட போயிட்டு யூனோ நெட்வொர்க்கிங் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு அதுக்குள்ளே. எனக்கு எப்படி இவ்வளோலாம் சொல்ல போகிறேன்னு தெரில. எனிவே ஐ ட்ரை மை பெஸ்ட். அஃப்கோர்ஸ் ஃபோனில் லேப் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது உமா மகேஸ்வரி. கண்டிப்பாக உங்களுக்கு லேப்டாப் வேணும். அட்லீஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் கிட்டயோ இல்லை யார்கிட்டயோ ஒரு லேப்டாப் அரேஞ்ச் பண்ணி லேப் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபோனில் நீங்கள் வீடியோ பார்க்கலாம், கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். லேப் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபோனில் பண்ண முடியாது. ஓகே. லேப்க்கு கண்டிப்பாக லேப்டாப் இஸ் மேண்டட்ரி. ஓகே. அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தெரிஞ்சுக்கோங்க. லேப்டாப் இருக்கணும் லேப் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ சிலபஸ் வரலனா நான் உங்களுக்கு அகைன் குரூப்பில் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இந்த குரூப்பில் பார்த்துக்கோங்க. சார் நீங்கள் சிலபஸ் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெட்வொர்க்கிங் டொமைன் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் வந்து இந்த கோர்ஸ் தான் கரெக்டான கோர்ஸ். நெட் சிசிஎன்ஏ கண்டிப்பாக படிச்சிருக்கணும் நெட்வொர்க்கிங் ஜாப்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா. ஓகே. 100 ஹார்ஸ்க்கு அப்புறமா லேப் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரீ யூஸராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 100 ஹவர்ஸ் வரைக்கும் தான். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுற அப்படின்னா டிபெண்டிங் ஆன் தட் கோர்ஸை 1000 ஹவர்ஸ் லேப் கொடுப்பாங்க, இல்லை 2000 ஹவர்ஸ் லேப்ஸ் கொடுப்பாங்க. பட் ஒரு கெஸ்ட் யூஸராக 100 ஹவர்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் லேப் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் 100 ஹவர்ஸ்ன்றது சஃபிஷியன்ட் தான். நம்ம பூட் கேம்ப் லேப்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 25 to 30 ஹவர்ஸ் ஆகும் நம்ம லேப் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணோம்னா. அதனால 100 ஹவர்ஸ் தான் லேப். அதுக்கு மேலே லேப் ஆக்சஸ் இருக்காது. அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கோர்ஸோட லேப் ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ என்ஜி லேப்ஸ் எப்படி லாகின் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுக்குறேன் குரூப்பில். ஐ வில் ஷேர். ஓகே. ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எந்த பிளாட்ஃபார்ம் பெருசுன்னு எது பெட்டர்னு பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் நான் படித்தது பாக்கெட் ரேசர் தான் படித்தேன். பட் இப்போ நான் டீச் பண்ணுறது என்ஜி லேப்ஸில் தான். ஸோ சின்ஸ் நான் என்ஜி லேப்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால என்ஜி லேப்ஸ் இஸ் பெஸ்ட் பிளேஸ் டு ப்ராக்டிஸ் தி லேப்ஸ். பட் அதே மாதிரி என்ஜி லேப்ஸ் எல்லாருமே வச்சிருக்க மாட்டாங்க. ஓகே. என்ஜி லேப்ஸ்ன்றது நான் மெயின்டைன் பண்ணுறேன். மற்ற அகாடமிஸ் தான் பார்த்தோன்னா இன்னுமே பாக்கெட் ரேஸில் தான் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அஃப்கோர்ஸ் என்ஜி லேப்ஸ் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது பிகாஸ் அது வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம். ஓகே. சிசிஎன்ஏன்ற ஒரு கோர்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். பட் அதாண்டி சிசிஎன்பின்னு ஒன்று இருக்குது, அது ப்ரொஃபஷனல் லெவல். சிசிஐன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவல். இப்போ அதெல்லாமும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா சிசிஎன்ஏல சிஸ்கோ பாக்கெட் ரேஸ் வச்சு சிசிஎன்ஏ ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் அதை தாண்டி சிசிஎன்பி ஹை லெவல்லாம் படிக்கணும் அப்படின்னும் போது என்ஜி லேப்ஸ் தான் ஒரே ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், சிசிஎன்ஏக்கு பாக்கெட் ரேசர், சிசிஎன்பி சிசிஐக்குலாம் என்ஜி லேப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சிசிஎன்ஏக்கு நம்ம பசங்களுக்கு என்ஜி லேப் ஆக்சஸ் கொடுத்துட்டேன். ஸோ என்ஜி லேப்ஸ் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அன்டவுட்டட்லி. ஸோ அதுதான் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம், அதுதான் நம்ம ஒர்க்கும் பண்ணுவோம். ஓகே. அதனால சில கான்செப்ட்ஸ் வேணால் பாக்கெட் ரேஸில் பண்ணலாமே தவிர மெஜாரிட்டி என்ஜி லேப்ஸ் தான். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இன்டர்ன்ஷிப் பற்றி எதுவும் நான் டிஸ்கஸ் பண்ணல. அதெல்லாம் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். காலேஜ் பசங்க இன்டர்ன்ஷிப் கொடுக்க முடியுமா? நான் ஆல்ரெடி பயங்கர பிஸியாக இருக்கேன். இந்த செஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்காக என்னோட பேட்சஸை போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். அதனால் இன்டர்ன்ஷிப் பற்றி இன்னும் எதுவும் யோசனை இல்லை. அதுக்கு ப்ராப்பரான டைம் வரும்போது ஐ இன்டிமேட் ஆல் ஆஃப் யூ கைஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே என்னோட குரூப்பில் இருப்பீங்க அஃப்கோர்ஸ். நான் எதாவதுனா அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், லேப்டாப் இல்லைனா லேப் ஆக்சஸ் பண்ண முடியாது. வீடியோ மறைக்க வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம், கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கலாம். பட் அது நாட் ரெக்கமெண்டட். ஓகே. டைமிங்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது பிரகாஷ். எல்லாருக்குமே இந்த டைமிங் தான் சொல்லியிருக்கோம். ஓகே. டைமிங்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. வேணும்னா நீங்கள் ரெக்கார்டட் செஷன்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க, ரெகுலராக கிளாஸ் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. ஓகே. சி, என்னோட வாய்ஸ் கிளியராக தான் ஆடிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. ஒரு வேளை இன்கேஸ் நான் ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஏன்னோ செக் பண்ணி பார்த்து. யூஸ்வலாக நான் கிளாஸஸ் எடுக்கிற வேலை தான் எடுக்கிறேன். ஓகே. என்னோட மைக்கில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நீங்கள் ரெக்கார்டிங் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரே கொஷின் அகைன் போஸ்ட் பண்ணாதீங்க கைஸ். எனக்கு ஒரே கொஷின் 4-5 வாட்டி போஸ்ட் பண்ணுறதுலாம் பார்க்குறேன். ஓகே. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் சேம் ஒன்லி. நிறைய கொஷின்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஆன்சர் பண்ண முடியுமான்னு தெரியல. சரி, ஓகே. ஸோ ஐ திங்க் நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம் பிகாஸ் இட் கீப்ஸ் ஆன் கோயிங். கிட்டத்தட்ட ஒரு 100 மெசேஜ் கீழே வந்துருச்சு அதுக்குள்ளே. சரி, நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே முடிச்சிடலாம். ஏன்னா இது போயிட்டே தான் இருக்கும்.
நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெக்கார்ட் செஷன் இன்னைக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மெயில் பண்ணிக்கோங்க. அந்த மெயிலுக்கு என்னாலும் இல்லை அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் யூனோ லேப் எப்படி ஆக்சஸ் பண்ணுறன்ற டாக்குமெண்டேஷன் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் சும்மா சிம்பிளாக இன்னைக்கு வந்து லேப் நீங்கள் வந்து போய் லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அகைன் லேப் லாகின் பண்ணி ட்ரை பண்ண மட்டும் பத்தாது, அது திருப்பி ஸ்டாப்பும் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் லேப் ஆஸ் கன்சியூம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, சரி. ஒரே சேட்டை மல்டிபிள் டைம்ஸ் போஸ்ட் பண்ணுறீங்க, நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே, சில பேர்லாம் பார்க்குறேன் ஒரே சேட்டை 10 வாட்டி போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே கைஸ், எனிவே ஃபைன். ஸோ நம்ம முடிச்சுக்கலாம் செஷன் இங்கே. நாளையிலேருந்து டெக்னிக்கலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட கிளாஸஸ் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டே அன்றைக்கி அந்த பசங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுப்பேன். டெக்னிக்கலாக எதுவும் டீச் பண்ண மாட்டேன். ஸோ செகண்ட் கிளாஸ் வந்து டெக்னிக்கலாக டீச் பண்ண போகிறோம். ஸோ நாளையிலேருந்து எக்ஸாக்டாக இந்த டாபிக்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ என்னோட வே ஆஃப் டீச்சிங் வில் பி டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட்ஸ். நிறைய பசங்க சொல்லியிருக்காங்க அதை என்கிட்ட, இந்த மாதிரி அந்த த வே யூ டீச் இஸ் நைஸ் அப்படின்னு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இனிஷியலாக மேபி பிடிக்காமல் இருக்கலாம், பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் டுமாரோ. இன்ட்ரடக்ஷன் நெட்வொர்க்கிங் அதெல்லாம் என்ன, ஓஎஸ்சி மாடலாம் என்னன்னு பார்க்கலாம். 1.5 hours செஷன் வைக்க போகிறோம், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. பட் 1.5 hours வந்து சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ ட்ரை டு மேனேஜ். ஓகே, ஸோ குயிக்காக வில் கம்ப்ளீட் ஆல் தீஸ் டாபிக்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ, பாய்.